நம்மளோட புது அப்டேட் என்னன்னா குட் பேட் அக்லி அப்படின்ற படத்தை பற்றி தான். இந்த படத்தோட டீசர் வந்து 28ஆம் தேதி ஈவினிங் 7 மணிக்கு விடுறாங்களாம். மொத்தமாகவே 94 செகண்ட், அதாவது 1 நிமிஷம் 34 செகண்டான இந்த கிளிம்ஸ் கிரேசி அஜித் ஃபேன்ஸுக்காகவே வருது. வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் குட் பேட் அக்லின்ற பேரில் நம்ம டேரக்டர் ஃபேன் பை மூமெண்ட்டு நிறைய பண்ணி வச்சுருக்காரு இந்த படத்தில். இதை வந்து ஜிவி பிரகாஷும் இன்டர்வியூவில் நிறைய சொல்லியிருக்காரு. இந்த படம் அவருக்கு ஸ்பெஷலு, ஏன்னா வந்து அஜித் சார் ஃபேன்ஸுக்கு செலிப்ரேஷனாகவே இருக்கும் அப்படின்னு ஜிவி பிரகாஷ் சொல்லியிருக்காரு. நீங்கள் யோசிக்கலாம், டே விடாமுயற்சி படம் பார்த்து எங்களுக்கே ஒரு மாதிரி ஆச்சு அப்படின்னு. ஏங்க ஒன்று நினச்சிக்கோங்க, கிரீடம்ன்ற ஒரு படம் வந்தது, அதே சேம் இயரில் தான் பில்லாவும் வந்தது. கிரீடம் எப்படி இருந்துச்சு, பில்லா எப்படி இருந்துச்சு, அப்போ யோசிச்சு பாருங்க. விடாமுயற்சி அப்படி இருந்ததுக்காக குட் பேட் அக்லி அப்படி இருக்குமா? அப்படி இருக்காதுங்க. ஒரு இன்டர்நேஷனல் கிரேசி டானா நம்ம தலையை காமிக்க போகிறாங்க. இந்த படத்திலே பல சர்ப்ரைஸ் பேக்கேஜஸ்லாம் இருக்குது அப்படின்னு இந்த படத்தில் வேலை பார்த்த சில பேர் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம த்ரிஷாவோட கிளிம்ஸு, அவங்களோட கேரக்டர் பேர் ரம்யா அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ விட்டாங்க. என்னடா இந்த அதிக் ரவிச்சந்திரனே, அவங்க படத்தில் வர ஹீரோயின்ஸ் பேர் எல்லாமே ரம்யாவாக இருக்குது. இந்த த்ரிஷாலா நயன்தாராவாக இருக்கட்டும், ட்ரிபிள் ஏ படத்தமாக இருக்கட்டும், பகீராவாக இருக்கட்டும், மார்க்கண்டனியா கூட இருக்கட்டும், எல்லா படத்துலையும் இந்த ரம்யான்ற பேர் தான் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. ஒருவேளை அவர் எக்ஸ்லவராக இருப்பாங்களோ, சரி விடுங்க, அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இப்போ கொடுக்க போகிற அப்டேட் என்னவென்றால், இந்த படத்தில் நிறைய கேமியோஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கேமியோஸ்னு தலைவர் மாதிரி அடுத்த ஹீரோஸ்லாம் கூப்பிட்டு வந்து கேமியோஸ் பண்ணலங்க, ஹீரோயின்ஸ்லாம் கூப்பிட்டு வந்து கேமியோஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னா, நம்ம சிம்ரன் இந்த படத்தில் நடிக்கிறாங்களாம். ஓகே, ஆல்ரெடி த்ரிஷாலா நயன்தாரா படத்தில் சிம்ரனை கூப்பிட்டு வந்து அதிக்கு நடிக்க விட்டுருக்காரு. ஸோ இது ஈஸி தான், இது அப்ளிகபிள் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜான ஒரு ஹீரோயின் இருக்காங்க. அது யாருன்னா ஷாலினி. ஆமாங்க, அமர்கலம்ன்ற ஒரு படம் பண்ணாங்க, 1999 வந்தது. ஆல்மோஸ்ட் 25 வருஷம் கழிச்சு திருப்பியும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஸ்க்ரீனை ஷேர் பண்ண போகிறாங்க. நடா இப்போ சொல்கிற இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டேன்னா, ஆமாங்க, நம்ம அதிக் ஏதோ ஒன்று குக் பண்ணிக்கிட்டு இருக்காரு, பார்ப்போம். உங்கள் எல்லாரோட சேர்ந்து இந்த குட் பேட் அக்லின்ற டீசருக்கு நாங்களும் மரண வெயிட்டிங்கில் இருக்கோம் மாமே. இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் அடிக்கடி வீடியோட அப்டேட் வரும் மாமே.